அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில உயிரிழந்த ஒரு குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குறதா சொல்லிட்டு ஒரு உத்தரவு குடுத்திருந்தாங்க. அதை எதிர்த்து ஆ கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு நேத்து வெளியாகி ரொம்ப பரபரப்பாவே எல்லா நியூஸஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில என்னோட நிலைப்பாடு நான் திரும்பவும் சொல்றேன், யாருக்கு ஆதரவும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. ஆ இப்போ நீங்க குடுக்குற அ கருணை அடிப்படையில வேலை குடுக்குறீங்க ரைட். அப்படி குடுத்திருந்தாலும் ப்ரையாரிட்டி இருக்கு. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க. இன்னாருக்கு அடுத்து இன்னார் அப்படிங்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்கும். அந்த பேசிஸ் கூட வரல. இன்னொன்னு நீங்க தூக்கி குடுக்குற வேல, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு 1,00,000 பேர் அங்க தன்னோட உசுர குடுத்து படிச்சுட்ருக்காங்க. அவங்களோட கனவு, அவங்களோட தியாகம், அவங்க தன்னோட எதிர்காலத்தையும், தன் குடும்பத்தோட எதிர்காலத்தையும் நெனச்சு அவங்களோட இன்றைய ஒவ்வொரு மணித்துளியையும் செலவு பண்ணி அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நேரத்த நீங்க பழி வாங்குறீங்க, காவு வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நீங்க குடுக்குற ஒரு வேல அந்த அந்த 1,00,000 பேர்ல திறமையுள்ள எவனோ ஒருத்தன் அத வாங்கிட்டு போவான். அவனோட கனவு நிறைவேறும். அவனோட லட்சியம் நிறைவேறும். குடும்பம் நல்லாருக்கும். பட் அத தூக்கி எந்த ஒரு உழைப்புமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு குடுக்கும்போது இது அநியாயம் இல்லையா? அதுதான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நீதிபதிகள் தடுத்திருக்காங்க. உண்மையிலுமே நீதிபதிகள் அ மனிதர்களோட உரிமைகளையும், அவங்களோட நியாயங்களையும் காப்பாத்துறவங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சிருக்காங்க. நீதிபதிகளுக்கு நம்மளோட சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை எதிர்த்து மனு அளித்த மனுதாரர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களையும், வணக்கங்களையும் தெரிவிச்சுக்குவோம். இன்னும் ஒரு முறை அரசு இந்த மாதிரியான செயல்கள செய்யறதுக்கு முன்னாடி தீவிரமா ஆலோசிச்சு, யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். அவங்களோட ஆட்சி மேல எந்த ஒரு களங்கமும் வராது அப்படிங்கிறது நம்ம சைடுல இருக்க ஒரு நிலைப்பாடு. இது அவங்க யோசிக்காமலாம் எதையும் எடுக்க மாட்டாங்கங்க. இருந்தாலும் நீங்க குடுக்குற அந்த ஒரு வேலையோட மகத்துவம் ஏன் நான் இத இவ்ளோ பேசுறேன்னா, நானும் படிக்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள்ட்ட கேட்டு பார்த்தா, எங்களுக்கு பின்னாடி 1000 கண்ணீர் கதைகள் இருக்கு. அந்த கண்ணீரோட படிக்கிற எங்களுக்கு மட்டும் தான் அதோட வலி தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த மாரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு ஒரு அந்த இப்போ அரசு பணி தர்றேன்னு சொல்லி ஆசைய காட்டி, அவங்களுக்கும் இது டிசப்பாயின்ட்மென்ட் தானே! ஸோ இதையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கணும். ரொம்ப ஆழமா இத பத்தி விவரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா நாம அரசுகிட்ட வைக்கலாம். நன்றி.